ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியான ரிஷப ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா 2025ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் இருந்து வந்த சனீஸ்வரர் லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் போறாரு. பொதுவா லாபஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் போனாவே பாத்தீங்கன்னா லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா ஏற்படும். 12 ராசிகள்லே பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி சிறப்பான அமைப்புல உங்களுக்கு இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பேரு புகழ் கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நல்ல காசு பணத்தை ஈட்டக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். மூத்த சகோதரர்களுடைய அன்பு, அரவணைப்பு, பாசம் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய அபிலாசை நிறைவேறக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கள், தாமதம் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல் ஏற்படும். நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். அப்படி இருக்கும்போது சனீஸ்வரர் லாபஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய 3வது பார்வையை உங்க ராசியை பார்க்கிறாரு. இதுவரைக்கும் சோம்பேறித்தனமா இருந்த நபர்கள் கூட வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். எனக்கு இதுவரைக்கும் வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வேலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நான் வேலையில தான் இருக்கிறேன், வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உங்களுடைய தகுதிக்கேற்ற நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு பதவி உயர்வோ இல்ல சம்பள உயர்வோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய கடின உழைப்பை நீங்க கண்டிப்பா கொடுத்தீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பான முறையில உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றம் செல்லக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். வேலையில எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. வேலை செய்யற இடத்துல இருந்து வந்த கெட்ட பேர் கூட இந்த காலகட்டத்தில் நீங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது வேலை செய்யற இடமாக இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி, ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இதுவரைக்கும் உங்களை பேசாத நபர்கள் கூட இந்த காலகட்டத்தில் வாலின்றியா பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அடுத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். யாரெல்லாம் உங்களை எதிர்த்துட்டு இருந்தாங்களோ எதிரிகள் கூட உங்கள்கிட்ட நண்பர்களா பழகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அரசு பணிக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியோட நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில அரசு பணி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றமோ இல்ல சம்பள உயர்வோ இது போல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும், செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்கும். நீங்க ஒரு நல்ல பொறுப்புல வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதிகார வர்க்கத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இதுவரைக்கும் இருந்து வந்த அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் எல்லாமே நீங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் செல்வாக்கு, எங்க போனாலும் உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பிரிந்த நபர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த காதலர்களாக இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது திசா புத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில காதலித்தவங்களே கரம் பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய காதல நீங்க வீட்டுல முறையிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில இரு வீட்டார் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய அபிலாசிகள் நிறைவேறக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட இது சொல்லலாம். இந்த 2.5 வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்சது நடக்கும். ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய கனவுகள், ஆசை, எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதாவது இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தானா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சனீஸ்வரர் அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்ததாக சனீஸ்வரருடைய 7வது பார்வை உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாவுல. 5ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்த்தாவே பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களுடைய அருள் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கிடைக்கும். குலதெய்வத்து இது வரைக்கும் நல்லா போகவே முடியல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்துக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வருவீங்க. இஷ்ட தெய்வத்துக்கு அடிக்கடி நீங்க போயிட்டு வருவீங்க. தொலை தூரமா ஒரு கோவில் இருந்தால் கூட பாத்தீங்கன்னா
அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பயணங்கள் அதிகமா இருக்கும். இன்ப சுற்றுலா அப்படிங்கிறது அதிகமா செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுல என்ன ஒரு மைனஸான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிகமா விரைய செலவுகள் பண்ணுவீங்க. உங்களுக்கு மருத்துவ விரைய செலவுகளாக இருந்தாலும் சரி, இல்ல படிப்புக்காக விரைய செலவுகளாக இருந்தாலும் சரி, இது போல சூழ்நிலை உங்களுக்கு அதிகமா ஏற்படும். குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்களுக்காக விரைய செலவுகள் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், இந்த குழந்தைகளுக்காகவே கொஞ்சம் அதிகமா நீங்க மன உளைச்சல் படுறது, கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுறது, இது போல சூழ்நிலை இந்த 2.5 வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். பல நபர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். பல நபர்களுக்கு புதியதாக காதல் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. நல்லா படிப்புங்க, நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. நினைச்ச துறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நினைச்ச மாதிரியான மதிப்பெண்கள் பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது படிப்புல இருந்து வந்த தடங்கள் தாமதம் குறைஞ்சி உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அதாவது விளையாட்டு துறையில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேரு புகழ், உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரியான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கிடும். அடுத்ததாக சனீஸ்வரருடைய 10வது பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஒரு சில நபர்களுக்கு ஆயுள் பயம் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். அதை பத்தி நீங்க பயப்பட தேவையில்லை. சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் கையில காசு பணத்தை கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு, செழிப்பான வாழ்க்கை முறையை அமைச்ச கொடுப்பாரு தவிர உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்ல. உயிருக்கு எந்த சேதாரம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல உங்களுக்கு. அதனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயப்படாம இருக்கலாம். வண்டி வாகனங்கள்ல போகும்போது மட்டும் பார்த்து கவனமா போங்க. கொஞ்சம் ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இந்த 8ஆம் இடத்தை சனீஸ்வரர் பார்க்கறதால பாத்தீங்கன்னா திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா லாபஸ்தானத்துல அமர்ந்து 8ஆம் இடத்தை குரு பார்த்தாவே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வராத காசு பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அதாவது இது உங்கள்கிட்ட காசு பணம் வாங்கி ஏமாத்திட்டு ஓடிட்டு இருந்தவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில வர வேண்டிய காசு உங்களை தேடி வரும். இல்ல எல்ஐசியில ஏதாச்சும் நீங்க பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த காசுகள் உங்களுக்கு வர்றது, இல்ல நீங்க ஏற்கனவே வேலை செய்த இடத்துல பிஎஃப் பணம் பிடிச்சிருப்பாங்க, அந்த காசு பணம்லாம் இப்ப சேர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதாவது 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியான பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதாவது உங்களுக்கு திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா நீங்க வேலைக்கு போகணும், கஷ்டப்படணும், உழைக்கணும். அப்பதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும். அதாவது வேலை செய்யாம வீட்டுல இருந்தா கண்டிப்பான முறையில உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வராது. நீங்க கஷ்டப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வரும். அதாவது சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் உங்களை கஷ்டப்பட வைப்பாரு, வேலை பார்க்க வைப்பாரு. அதன் மூலமா தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்துல நீங்க வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஒரு அசையா சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில அது நடக்கும். அதாவது நான் வாடகை வீட்டிலே தான் நான் இருக்கிறேன், சொந்த வீடு பக்கம் நான் எப்பதான் போறது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. இது பல நாள் பிரச்சனையாக கூட உங்களுக்கு இருந்திருக்கும். இது எப்ப நமக்கு நடக்க போகுது, எப்ப நம்ம ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு நீங்க வருத்தத்துல இருப்பீங்க. ஆனா இந்த 2.5 வருஷ காலகட்டத்துல நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். சொந்த வீடு போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பான முறையில நீங்க வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் இல்லாத அசுர வளர்ச்சியா கூட இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்கும். அதே போன்று திருமணம் ஆகாத நபர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நல்ல வரன் அமையக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அதிகமா நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அதாவது விவசாய தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது கடந்த ஆண்டை விட இந்த 2.5 வருஷ காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல சாதிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல மண் சம்பந்தமான, நீர் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலமான திடீர் லாபம், திடீர் அதிர்ஷ்டம் உருவாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். அப்படி இருக்கும்பொழுது இந்த காலகட்டத்துல யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் பாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வரவுக்கு செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். அதாவது ஆசிரியர் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அட்வொகேட் பணியாக இருந்தாலும் சரி, இல்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் ஒர்க் பண்றேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், கமிஷன் மூலமான ஒரு சில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமா இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண் சம்பந்தமான, நீர் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல விவசாய பணிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பான முறையில நீங்க நினைச்சதை விட 2 மடங்கு லாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நல்ல செழிப்பான முறையில உங்களுக்கு வளர்ச்சி, வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. யாரெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல உற்பத்தி பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கா இருந்தாலும் சரி, நீங்களாம் கொஞ்சம் பார்த்து கவனமா வண்டி வாகனங்களை போறது ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா உருவாகும். கொஞ்சம் பகைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இருந்தாலும் அதை தாண்டி தான் நீங்க வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. அதே போன்று கலைத்துறையா இருக்கட்டும், இல்ல மீடியா துறையாக இருந்தாலும் சரி, இல்ல நான் சினிமா துறையில நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்ல ஜவுளி கடை, நகை கடை, அடகு கடை, ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கேன், இல்ல நான் துணி மூலமான நூல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல அசுர வளர்ச்சியா இருக்கு. உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. ஹோட்டல் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் நல்ல அமோகமா போகும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதாவது செலவை விட பாத்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கு. நினைச்ச மாதிரியான தொழில்முறை அமைப்பு உங்களுக்கு சிறப்பாவே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல இந்த 2.5 வருஷத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால முடிஞ்சிச்சுன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ திருச்சி ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியான முறையில வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.